இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்கிற? ஒன்னதால பாக்க வந்தேன், கரெக்டா வந்துட்டேன். என்ன விஷயம்? ஒரு இடம் ஒண்ணு வந்திருக்கு. நல்லதுதான், அப்ப வாங்கி போட வேண்டியது தானே, பின்னாடி உதவும். இடம்னா அந்த இடம் இல்லல்ல, தெரிஞ்ச மாப்பிள்ள ஒண்ணு வந்திருக்கு. தெரிஞ்ச இடம், பணக்காரவங்க. எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. மாப்பிள்ள படிச்சிருக்காங்களா? ஆமா. அதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுவோமேன்னு நான் கேட்டேன். உன்கிட்ட யாராவது இருப்பாங்கல்ல? இருக்குதான் செய்தி என்கிட்டயும். பொண்ணு தாயி முகம் இருக்கால. ஓ, அப்போ பேசி சொல்ல, நான் கேட்டு சொல்றேன். அப்போ கன்ஃபார்ம்னா நான் மாப்பிள்ள வீட்டுல சொல்லிடுறேன். தெரியல, அப்ப நான் வரேன். அத்தை அத்தை, எழுப்ப எழுப்ப இந்த மம்மியார் கிளவி எழுந்துக்க மாட்டேங்குது. இப்போ பாரு எப்படி எழுப்புறேன். அத்தை, உங்க பையன் என் கையில 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அத உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. இதாங்க காசு, பாருங்க. சரி, வேணா நான் எடுத்துக்கிறேன். எங்க அம்மாக்கு அனுப்பி வச்சிருவேன். என்ன மருமகளே, காசா? அப்படி போடு. ஆமாத்த, எழுந்துருங்க. எவ்வளவு கொடுத்தா மருமகளே? கனவு காணுங்க. அவங்க கொடுக்கலாம் இல்ல, நீங்க எழுந்துக்கணும்னு நான் சும்மா சொன்னேன். ஏன் மருமகளே அப்படி செஞ்ச? பின்ன தொண்டை தண்ணியே வத்துற அளவுக்கு கத்திட்டு இருக்கிறேன், எஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. காசுன்னு சொன்ன பிறகுதான் எந்திரிச்சிங்க. அடுத்து அதுவா? இதுக்கு என்ன, பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாலே இதுக்கு இது போதும். இப்போ பாரு. என்னத்த பிரியாணி எனக்கா? லட்சுக்கு வேணா, அவ தூங்குறா. நான் சாப்பிட்டுறேன். எது பிரியாணியா? அண்ணி, எங்க அண்ணி பிரியாணி? அடி பாவி, எப்படி மருமகளே கரெக்டா சொல்ற? உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுது. இது என்ன புதுசா? உங்க 2 பேரும் எழுப்புறதுதான் ரொம்ப சகஜமாச்சப்பா. எங்க அண்ணி பிரியாணி? பிரியாணியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. எழுந்து. அப்போ ஏன் அண்ணி போய் சொன்னீங்க? 2 பேரும் சாதாரணமா எழுப்புறா, என்னைக்குதான் எதிர்ச்சிருக்கீங்க? எதுக்குதான் இந்த போய் சொல்லி எழுப்புனீங்க? நானே தினமும் எல்லா வேலையும் செய்வேனா? போங்க, நிறைய வேலை கிடக்குது. ஒருத்தர் பாத்திரத்தை கழுவுங்க, ஒருத்தர் வீட்டை தொடங்க, ஒருத்தர் துணியை துவைங்க. என்ன இன்னைக்கு ரெஸ்ட் விடுங்க. இதுக்கா எழுப்புனீங்க? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எஞ்சிக்கவே மாட்டேனே. வாமா தூங்கிடுவோம். அடப்பாவீங்களா, நான் சொல்ல வந்த விஷயமே வேலையாச்சு. அதை கேட்காம மறுபடியும் தூங்கிட்டீங்களே. பரவாயில்ல, சொல்லுங்களேன். நீங்க அந்த விஷயம் என்னன்னு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். உடனே தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம உங்க சோட்டு கரெக்டா சேனல்ல பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.